கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிய தயவினால், ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தினால் கர்த்தர் இந்த 58வது நாளை ஆண்டவர் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளாலே கர்த்தர் நம்மிடத்திலே பேசிக்கொண்டே கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆண்டவர் வாய்ப்புகளை எல்லாம் தந்து இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நிறைய பொறுப்புகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சில காரியத்தை நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லாமே நமக்கு என்னன்னா நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி. ஆண்டவர் நம்மிடத்துல சில இரக்கத்தை பாராட்டி தான் ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுக்கறதுல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அதை எக்காரணம் கொண்டும் நம்ம இழந்துடவே கூடாது. ஆனா என்னன்னா சத்ரு ரொம்ப போராடுறது எதுக்கு போராடுவான் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த ஸ்தானம், தேவன் கொடுத்திருக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்மளை பிரிக்கிறதற்காக, இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்மிடத்திலிருந்து எடுக்கிறதற்கு சத்ரு ரொம்ப முயற்சி எடுப்பான். அதுல வருகிற பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த இடத்திலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் உண்டாகும், நிறைய மனிதர்கள் எழும்புவார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அதனால ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு திட்டம் வச்சிருந்தாருன்னா, ஆண்டவரை அடுத்த லெவல் நம்மளை கொண்டு போக வேண்டும் என்றால் அவரே அதற்கான காரியத்தை கர்த்தரே நகர்த்துவார். ஆண்டவரே கொண்டு போவார். ஆண்டவரே அதற்கு நேராக நம்மளை இழுத்து கொண்டு போவார். நம்மளா போகணும்னு அவசியம் கிடையாது. அவரே அந்த காரியத்தை நமக்காக திறந்து பாருங்க. ஆண்டவர் யோசேப்பை போத்திபாருடைய வீட்டிலிருந்து இப்ப அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். போத்திபாருக்கு முதல்ல ஒரு வீடை ஆளுகை செய்கிறது எப்படி, ஒரு தேசத்துல உள்ள ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் போத்திபாருடைய வீட்டில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. இதற்கு பிறகு ஆண்டவர் எங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, சிறைச்சாலையில கொண்டு போய் அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் அதற்கான வழியை கர்த்தரே நகர்த்தி கொண்டு போறார். அங்க இருந்து பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் நிக்க வைக்கணுன்றதற்காக ஆண்டவரே அந்த காரியத்தை கர்த்தர் ஏற்பாடு பண்றார். அப்போ நம்மை ஒரு இடத்திலிருந்து நம்மளை கொண்டு போகணும்னா, அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா, ஆண்டவரே அதற்கான சூழ்நிலைகளை, ஆண்டவரே அதற்கான காரியங்களை கர்த்தரே உருவாக்குவார். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன ஞானம் வேணும்னா, அது வரைக்கும் ஆண்டவர் அந்த வழியை திறக்கிற வரைக்கும் தேவன் கொடுத்ததை பத்திரப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பாருங்க, இந்த தோமா ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்தலே ஃபர்ஸ்ட் அந்த தரிசனத்தை பார்க்காததுனால பெரிய சந்தேகமே அந்த மனுஷனுக்குள்ள உண்டாகிறது. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த எந்த ஸ்தானத்தையும், நீர் கொடுத்த எந்த பொறுப்பையும், நீர் கொடுத்த எந்த கிருபையும் நான் இழக்காமல் இருப்பதற்கு கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துவீராக. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை, இந்த ஸ்தானத்தை ஆண்டவர் எனக்கு தந்தது, இந்த வேலையை ஆண்டவர் எனக்கு தந்தது, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன நிலைநாட்டுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணி வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த இடத்துல ராஜாவே உங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்களை ஒன்றுமே செய்யவே முடியாது. ஆமென். வேதத்துல ஒரு ராஜா சவுல் ராஜா தன்னுடைய மொத்த ஆட்களோடையும் சேர்ந்து தாவீதை துரத்துகிறான். ஆனா தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியல, தாவீதை எதையுமே செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்தானத்துல வச்சது யாருன்னா கர்த்தர் தான் தாவீதை வைத்தார். ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை வைப்பாரே ஆனால், ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை அபிஷேகம் பண்ணுவாரே ஆனால், ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன் உலகமே உங்களுக்கு எதிராய் வந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவர்கள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களையும் என்னையும் பறித்து கொள்ள ஒருவருக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார்.
ஆனால் சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாம் வரும். அதை தாவீது வந்து போய் உயிருக்கு பயந்து அந்நிய நாட்டில் போனார். தாவீது வந்து உயிருக்கு பயந்து போய் சிங்கத்தினுடைய கெபியில எல்லாம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அது எதற்காக அப்படின்னு சொன்னா, அது கூட ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காகவே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, நீர் கொடுத்த எதையும் நான் இழக்காதபடிக்கு எனக்கு கிருபையாய் ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வந்து ரொம்ப அழகாக வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேதத்தை ஆமென் அப்படியே திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுய ஆமென் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அடுத்து நீங்க வந்து 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடே பலி விருந்திற்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்திற்கு அழைத்தான். நீங்க அதுக்கு கீழே வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து தாவீது வர்றதற்கு முன்பாக நான் என்ன பண்ண மாட்டேன்னா, பந்தி இருக்க மாட்டேன், அவனை உடனே கொண்டு வரணும் அப்படின்னு இந்த சாமுவேல் வந்து சொல்லுவார். இதில் வந்து என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவம் ஆண்டவர் வந்து ஈசாயினுடைய குடும்பத்திலே தாவீது என்கிற ஒரு மனுஷனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இப்போ இந்த தாவீத முதல்ல அபிஷேகம் பண்ணும்போது வேதம் சொல்லுது, யாருமே அங்கீகரிக்கல. தகப்பன் அங்கீகரிக்கல, தாய் அங்கீகரிக்கல, சகோதரர்கள் அங்கீகரிக்கல. இந்த சாமுவேல் வந்து எப்படி அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்னதற்காக மட்டும்தான் அங்கீகரிக்கிறார். அதான் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மகனை பார்க்கும்போது, ஆண்டவரே இவனா, இந்த இளைஞனா, நீங்க முதல் ராஜாவா அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லையா ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு காரணத்திற்காக ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு தீர்க்கதரிசி வந்து அங்கீகரிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது, நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம், அடுத்தது தாவீத கர்த்தர் வந்து யூதா கோத்திரத்து அனைவரும், அப்படின்னா ஒரு கோத்திரத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் ராஜாவாய் 2வது விசாவனை அபிஷேகம் பண்ணாங்க. நம்பர் 3, மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த 100 டேஸ்ல கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறார்னா, கர்த்தர் படிப்படியாய் அபிஷேகம் பண்ண போகிறார்.
இன்றைக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தா அதை கீழ்ப்படுகிறதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உங்களுக்கு தோற்றமோ, உங்களுக்கு பலனோ, உங்களுக்கு வயசோ இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் நான் நம்புகிறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக படிப்படியாய் நல்ல கரங்களை தட்டி மென்மேலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்கள் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். ஒரு அறையிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். யாருக்கும் தெரியாத இடத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் அடுத்த லெவல் ஒரு கூட்டத்திற்கு உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். அதுக்கு அடுத்த லெவல் நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் சமஸ்த ஜனங்கள் மத்தியிலே நம்மை அபிஷேகம் பண்ணுவார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. மகனே, இன்றைக்கு அற்பமாய் நினைக்கிறார்கள். இன்றைக்கு உனக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து நீ செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நானே உன்னை வளர்த்துவேன். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதுனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்னா அப்படியே வளர்த்து கொண்டே இருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே ஒருத்தர் அங்கீகரிக்கிற அளவுக்கு நான் இருக்கலாம், ஆனா வெகு சீக்கிரத்துல ஆயிரங்கள் அங்கீகரிக்கிற அளவிற்கு என்ன உயர்த்தணும். அடுத்த படியாக உங்க வருகை தாமதிச்சுன்னா லட்சங்கள் அங்கீகரிக்கிற இடத்துல கர்த்தர் என்ன கொண்டு போய் நிக்க வைக்க போறாரு. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 100 நாளையில கர்த்தருடைய அபிஷேக தைலம் நம்மேல் ஊற்றப்படுவதாக. உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் தள்ளப்பட்டவர்கள், உங்க வம்சத்துல நீங்க தான் தள்ளப்பட்டவர்கள், பலன் இல்லாதவர்கள் நீங்க தான், வயது குறைவானவர்கள் நீங்களாம், அறிவு குறைவானவர்கள் நீங்களாம். ஆனா ஆமென், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேக தைலம் எந்த தேவனுடைய பிள்ளை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிள்ளையினுடைய தலையின் மேல் ஜெபிக்க அப்பா, இந்த வார்த்தையின்படி ஒரு அற்புதம் எங்களுக்கு நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் அப்படி நம்மளை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய அபிஷேகத்தினுடைய லெவல் பெருக போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய லெவல் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு வந்து மறைவிடத்துல ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய அபிஷேகம் சில நேரத்துல உங்களுக்கு பர்சனலா தனிப்பட்ட விதத்துல தான் உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட விதத்தில் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது முதல்ல உங்களுக்கு தான் தெரியும். நம்மளே கர்த்தர் நடத்துவார். ஃபர்ஸ்ட் சாட்சி நம்ம தான் சொல்லுவோம், நமக்கு உள்ளேயே சொல்லுவோம். அதற்கு பிறகு கர்த்தர் அடுத்த லெவல் கொண்டு போகிறதற்கு வல்லவர். ஆமென். இது மட்டும் இல்லை, நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு கோடாரி உருவி அது தண்ணீருக்குள்ளே விழுந்துச்சாம், ஒரு கோடாரி. ஆனா அந்த கோடாரி உருவி தண்ணீருக்குள்ளே விழுகிறது. அது அவருக்கு, அந்த மனுஷனுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு கோடாரி. அவனுடைய கரத்திலிருந்து அது கலண்டு அப்படியே விழுது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது. ஆனா வேதம் சொல்லுது, எந்த கரத்திலிருந்து அந்த கோடாரி கலண்டு விழுந்துச்சோ அவனுடைய கரத்திற்கு கர்த்தர் அப்படியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருந்தார். ஆமென். அது மிதந்து எந்த கஷ்டமும் இல்லாம தன்னுடைய கையை நீட்டி அதை அந்த மனுஷன் எடுத்தானாமா. நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க கைவிட்டு போன அந்த ஆசீர்வாதம், உங்களுடைய கை நழுவி போன அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கஷ்டப்படாம, நான் நம்புறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து, ஆமென், ஹல்லேலூயா, அது மிதந்து நீங்கள் அதை, ஆமென், வெகு சீக்கிரமாய் திரும்பி உங்களுடைய கரத்திலிருந்து போனது திரும்ப உங்களுடைய கரத்திற்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக
இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஆமென், நீங்களே அதை எடுத்துக் கொள்ளுவீர்கள். இன்னொருவர் அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இழந்ததை உங்க கையில எடுப்பீங்க. நீங்க இழந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் மீண்டும் உங்க கைகளினாலே அதை சம்பாதிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இழப்பு இது தற்காலிகமான ஒரு இழப்பு மட்டும்தான். ஆமென். நம்முடைய இழப்பு தற்காலிகமான ஒரு இழப்பு மட்டும்தான். அந்த டைமுக்கு அது அவனுடைய கையிலிருந்து கலண்டு அப்படியே விழுந்துருச்சு. நான் இந்த வார்த்தையை எழுத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய கையிலிருந்து இழந்த இழப்பு இது டெம்பரவரியான, இது ஒரு தற்காலிகமான இழப்பு. கொஞ்ச நாளைக்கு இந்த இழப்பு, கொஞ்ச மணி நேரத்திற்கு, கொஞ்ச மாசத்திற்கு தான் இது உங்க கை விட்டு போயிருச்சு. ஆனா உங்க கையில இழந்த அந்த காரியத்தை உங்க கையிலிருந்தே திரும்ப ஆமென் நீங்கள் எடுப்பீர்கள். அதை லகுவாய் எடுப்பீர்கள். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய கை நீட்டி கத்தரதை மிதக்க பண்ணி, அதை மிதக்க பண்ணி என்னுடைய கைகளிலிருந்து கடந்து போனதை என் கைகளிலேயே திரும்பி வர பண்றதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கைகளமான மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. எல்லாரும் கைகளை தட்டிக்கொண்டு, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் சொல்லுவோம் எல்லாரும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது. ஒரு விசக்கூட எல்லாரும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் சொல்லுவோம், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எங்கள் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கையிலிருந்து கடந்து போனது, நம்முடைய கையிலிருந்து நழுவி போனது, நம்முடைய கையில இருந்து இழந்து போனது அனைத்தையும் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே என்ன செய்வார் அப்படின்னா, எந்த கஷ்டம் இல்லாமல் என் கையிலிருந்து போனதை நானே அதை திரும்ப என் கையினாலே
உங்க கையில ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது கடினமாய் அல்ல, ரொம்ப லகுவா ஆண்டவர் அதை செய்ய போறாரு. ஆமேன். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி மட்டும் அங்க இல்லை அப்படின்னு சொன்னா, அவனுடைய கையிலிருந்து அந்த கலண்டு விழுந்த அது கோடாரி, அந்த கோடாரி ரொம்ப வெயிட் இல்லை, இரும்பா இருக்கும். அது தண்ணியினுடைய ஆழத்துல போகும். அப்படின்னா அதை எடுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஆனா வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியின் இடத்துல அந்த மனுஷன் வந்து, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது. அப்படின்னா அது என்னுடையது கூட இல்லை, நான் இன்னொருத்தருடைய கையிலிருந்து வாங்கி தான் நான் அதை கொடுத்துருக்கிறேன், நான் இப்போ மாட்டிக்கிட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கி இருப்பாங்க, பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்திருப்பாங்க, இன்னொருத்தருக்காக யாரோ ஒருத்தர் பாடுபட்டு இன்னொருத்தருடைய பொருளை வாங்கி இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டதே அப்படின்னு கத்தும் போது அவர் சொல்றாரு, ஒன்னும் நீ பயப்படாத. அந்த தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதிலே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன மரம், ஒரு கொப்பு வெட்டி போட்ட உடனே மூழ்கி போன அந்த இரும்பு என்ன பண்ணுது அப்படின்னா மேல மிதந்துச்சாமா. நீங்க இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப குடிக்க முடியாத விஷமா இருக்கும். அப்ப அங்கேயும் அப்படிதான், ஒரு கொப்பு வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணீர் என்னவா மாறும்னா அவங்க குடிக்கிறது மாதிரி ஆரோக்கியமான தண்ணீராய் மாறும். இதெல்லாம் பழைய பாட்டுல. ஆனா புதிய பாட்டுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்திலே அவர் தொங்கப்பட்டு அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய வாழ்க்கையின் மேல் அவருடைய கிருபை உண்டாகி, நான் நம்புகிறேன் அந்த இழந்து போனதை கர்த்தர் மிதக்க பண்ண போகிறார். அந்த கெட்டு போன தண்ணீரையும் ஆண்டவர் கிருபையாய் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஆமென். யெகோவா ஈரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பீர். அதுல அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. மலைகள் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா அந்த பாட்டை? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், ஆனா அவருடைய கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் பாடுவோம். மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே பாடுவோம். உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதும். கைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நம்பிக்கையோடு மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உம் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர்,
வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமா. இப்ப சேல் அலைகள் பெயர்ந்து போனாலும் விசுவாசத்தோடு, ஆமாப்பா, மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உங்க கிருபை மாறாது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில் ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் தாவீதை கர்த்தர் ஒரு யாருக்கும் அறியாத, யாரும் அங்கீகரிக்காத ஒரு இடத்துல கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். தனியா பர்சனலா அவனுக்கு மட்டும்தான் அது கனெக்ட் ஆகுது. ஆண்டவரே என்னையா என்னையா, என் சகோதரர்கள் இருக்கும்போது என்னையா. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர்கள் நடுவில் இவனெல்லாம் போய் ராஜாவா மாத்துறாங்க, இவெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்ற இடத்துல கர்த்தர் முதல்ல, அதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் பெருமழையினுடைய இரைச்சலை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய மனுஷன் அந்த அசிஸ்டண்ட பார்த்து சொல்றாரு, என்ன தப்பா பார்க்கிற, என்ன தப்பா பார்க்கிற. அவன் உடனே சொல்லுகிறான், நான் ஒரு உள்ளங்கையளவு மேகத்தை பார்க்கிறேன். அப்படியா, உள்ளங்கையளவு மேகத்தை பார்த்துட்டியா, உடனே நீ என்ன பண்ணிரு, ரதத்தை போட்டு வேகமா கிளம்பு. ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பெருமழையின் இரைச்சல் வரப்போகிறது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன காமிச்சிட்டாருன்னா, ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை கர்த்தர் காமிச்சார். ஒரு சிறிய அற்புதத்தை ஆண்டவர் துவங்கிட்டாரு. ஒரு சின்ன ஆரம்பத்தை கர்த்தர் இந்த ஜெபத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சார். இந்த சின்ன அற்பமான ஆரம்பத்தை நீங்க அசால்ட்டா எடுத்துறாதீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியினுடைய படி. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய அர்த்தம் இதுதான். கர்த்தரத வாக்கிய பண்ணி இருக்கிறார். ஆனால் அடுத்து இன்னொரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு வரப்போகிறது. அதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். கர்த்தர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கர்த்தர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார். உங்க மனசுக்கு அது மகிழ்ச்சியா இருக்குதா, உங்க மனசுக்கு அது சந்தோஷமா இருக்குதா, அதை விடாப்பிடியா பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து கர்த்தர், அடுத்து யூதாவும், அடுத்து எருசலேமிலே. ஆமென். இன்றைக்கு இந்த 58வது நாளில் ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். அந்த வார்த்தை எல்லாரும் கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 58வது நாள் ஆண்டவர் நம்மோடு நேரடியாய் நேருக்கு நேர் பேசுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்றார்னா, ஒரு சிறியவனை ஆண்டவர் புழுதியிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். எளியவனை கர்த்தர் குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கை
புழுதியா இருக்கிறதோ, யார் ரொம்ப சிறியவர்களா இருக்கிறீர்களோ, யார் ரொம்ப எளியவர்களா இருக்கிறீர்களோ, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஒருவேளை குப்பையில கிடக்கிறது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் வெகு சீக்கிரத்திலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் எங்க வைக்க போறாருன்னா, உங்களை பிரபுக்களோட கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார வைக்க போறாரு. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் இருக்கிற நிலைமை, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமை, இன்றைக்கு உங்களுடைய வருமானம், இன்றைக்கு உங்களுடைய வேலை இருக்கிற இந்த சூழ்நிலை குப்பையை போல இருக்கலாம், குப்பையை போல இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் பிரபுக்களோட நம்மை உட்கார வைக்க போறார். ஆமேன். கர்த்தர் அந்த காரியத்தை கிருபையா ஆண்டவரை ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரு எங்க கடந்தோம் அப்படின்னு சொன்னா, புழுதியில கடந்தோம். நிறைய பேருடைய வீட்டில் மழை பெஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், உள்ளுக்குள்ள அந்த வீடு குப்பையா மாறும், சகதியா மாறும், புழுதியை போல அந்த வீடு மாறும். அப்படிப்பட்ட வீட்டில் குடியிருந்த நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்தவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நம்மை நிறைய பேர் அப்படியே தள்ளி வச்சுதான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த குப்பையிலிருந்து எடுத்து, அந்த புழுதியிலிருந்து எடுத்து, அந்த சாக்கடையிலிருந்து கர்த்தர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் கிருபையாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா குப்பையிலிருந்து ஆண்டவர் எடுத்தது, இந்த தூசியிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்தது இந்த உயர்வை பார்க்கறதுக்கு இல்ல, இந்த சந்தோஷம் பார்க்கறதுக்கு இல்ல, இந்த மகிழ்ச்சியை பார்க்கறதுக்கு இல்ல. கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் எதற்கு நேராய ஆண்டவர் கொண்டு போறார்னா, உன்னை நான் ராஜாக்களோட உட்கார வைப்பேன், பிரபுக்களோட உட்கார வைப்பேன், மகிமையுள்ள சிங்காசனத்திலே. இந்த வார்த்தை சீக்கிரமாய் நமக்கு நடக்க போகிறது. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் இதுவரையிலும் உங்களை நடத்தின கர்த்தர், அந்த பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை எடுத்த கர்த்தர், அந்த சகதியிலிருந்து எடுத்த கர்த்தர், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார வைக்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று விசுவாசித்து, நன்றியப்பா, 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 இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புழுதியில் இருந்து எடுத்து, குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு, ஆமேன். இந்த புழுதியின் அனுபவம் சீக்கிரமாய் மாறும், இந்த சிறுமையின் அனுபவம் சீக்கிரமாய் மாறும், இந்த குப்பையான வாழ்க்கை சீக்கிரமாய் மாறும். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பிரபுக்களோட அமர செய்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த தாழ்வு நிலையிலிருந்து, இந்த அடிமட்ட லெவலில் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் தூக்கி எடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மகனே, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. மகளே, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. எந்த பிள்ளை குப்பையில கிடக்குதோ, எந்த பிள்ளை தாழ்வுல கிடக்குதோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைய ஆண்டவர் குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த வார்த்தை நிறைய பேருக்கு நிறைவேறுகிறது. அந்த குப்பையான அனுபவத்திலிருந்து கர்த்தர் கை தூக்கி எடுக்க போறார். ஆண்டவருடைய மகிமை கை தூக்கி எடுக்க போகிறது. அங்கே தேவனுடைய கரம் உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர். நம்முடைய குடும்பத்திலே ராஜாக்களோட உட்காருகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்க ஃபேமிலியிலிருந்து நிறைய பேர் பிரபுக்களோட உட்கார போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளில் ஒருத்தரை கர்த்தர் பிரபுக்களோட உட்கார வைக்க போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க அப்படிதான் சீக்கிரமா பிரபுக்களோட ஆண்டவர் உங்களை உட்கார வைக்க போறாரு. மகிமையுள்ள சிங்காசனத்தை ஆண்டவர் நமக்கு தர போறாரு.
ஆமே, நம்முடைய வம்சத்திலேயே யாரும் பார்க்காத சிங்காசனங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். எனக்காக சிங்காசனங்களை அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து அவர் உயர்த்துகிறார். இந்த குப்பையான இந்த அனுபவம் சீக்கிரமாய் மாறும். இந்த புழுதியான அனுபவம் சீக்கிரமாய் உங்களுக்கு மாறும். புழுதின்னா என்ன, குப்பைன்னா என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே மதிக்காத ஒரு இடம் தான் குப்பை, யாருமே மதிக்காத ஒன்று தான் புழுதி. அப்படின்னா புழுதி வந்து காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. குப்பைன்னா அதுக்கு பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. அப்படின்னா த லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப அடிமட்டம் எல்லாருமே என்ன மிதிக்கிறாங்க பாஸ்டர், எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க, என்ன ஒரு குப்பையா கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு தூசியை போல நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப சீப்பா எடை போடுறாங்க, என் பிள்ளைய ரொம்ப சீப்பா எடை போடுறாங்க, என்னையும் அப்படிதான் கேவலமா நினைக்கிறாங்க பாஸ்டர். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைக்கு தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்களை குப்பையா நினைக்கலாம், இன்றைக்கு உங்களை சீப்பா நினைக்கலாம், இன்றைக்கு உங்களை குறைவா எடை போடலாம். ஆனா ஒரு நாள் அப்படி நினைக்கப்படுகிற உங்களை தான் கர்த்தர் அங்கிருந்து கர்த்தர் எடுப்பார். அந்த குப்பையிலிருந்து எடுப்பார், அந்த தூசியில் இருந்து எடுப்பார். அவர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு ராஜாக்களோடு உட்கார வைப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை கீழே வச்சு பார்க்கறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை தரையில வச்சு பார்க்கறாங்க. அப்படியே அவங்களுடைய கண்கள் உங்களை ஏளனமாய் கீழே பார்க்குது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, உங்களை ஏறிட்டு பார்க்க வைக்க போறார். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏறிட்டு பார்க்க போறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பிள்ளைய தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார், உங்க பிள்ளைய தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை விசுவாசிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் அதை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனத்தை வந்து, இந்த வார்த்தையை, இதிலிருந்து சில காரியங்களை வந்து இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த 1 சாமுவேலிருந்து நம்ம வாசிக்க போறோம். இந்த வார்த்தையை யார் சொன்னா அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அன்னாள் என்கிற ஒரு தேவ மனுஷி அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுல தான் இந்த வசனத்தை அவங்க கோட் பண்றாங்க. அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில அன்னாளை குறித்து நமக்கு தெரியும். அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. அவங்க ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்றத வந்து இவங்க பாட்டா பாடுறாங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் இல்லைன்னா இந்த சம்பவம் நடந்ததற்கு ஒரு காலம் இருக்குது, ஒரு காலம், ஒரு நேரம். அதை நீங்க வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாமே. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆமென், 1வது வசனத்தை வாசிக்கும் போது, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலியூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, சோப்பியும் அப்படின்ற எனப்பட்ட ராமதாயும், மலை தேசத்திலே இருக்கிற சோப்பியும். இந்த சோப்பியும் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆகமத்தில் வந்து 23ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அடுத்த வசனம், அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்லுவது என் கடமை அல்லவா என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சோப்பியும் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா ஒரு இப்போ வந்து இந்த தேசத்துல வந்து வேவு பார்க்கிறதற்காக பெரிய மலையில இருக்கும் பாருங்களேன். நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல மலை தேசத்திலே இருக்கிற சோப்பியும் அப்படின்னா, இந்த
இந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏணி, ராட்சத ஏணி வச்சு அந்த ஏணிக்கு மேலே உட்காந்து 2-3 பேர் வந்து துப்பாக்கி ஏந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவர்களுடைய கையில் வந்து டெலஸ்கோப் மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்து என்ன வந்தாலும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போது இந்த எண்ணாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த மனுஷனை வந்து இந்த சபிக்கும்படியாக போன இந்த மனுஷனை மலையின் மேல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கொண்டு போய் விட்டுட்டு இந்த ஜனங்களை சபிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜனங்களை சபிக்க முடியல. சரி, ஓகே, நீங்க இங்க வேண்டாம், சோப்பியும் அப்படின்னா மேலே ஏறி அங்க இருந்து பார்த்து, ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்க மாட்டாங்க, அங்க வந்து தப்பு நடக்கும், அப்படியாவது நீங்க சபிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல இவங்களை சபிக்கவே முடியாது. அப்போ இந்த சோப்பியும் அப்படின்றது என்னன்னா கண்காணிக்கிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து நம்முடைய சமீபத்தில் உள்ளது அல்ல, நம்முடைய தூரத்தில் உள்ளதையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமானுடைய ஒரு பக்கத்தை அல்ல, முன் பக்கத்தை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் என் தேவனாகிய கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த சோப்பியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா கர்த்தர் பார்க்கிற தேவன், கர்த்தர் தூரத்திலையும் பார்க்கிற தேவன், இருதயத்திலே மறைந்திருக்கிறதை பார்க்கிற தேவன். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, யாரும் காணாத அந்த பார்ட்ட ஆண்டவர் என்ன பண்றார்னா பார்த்து கர்த்தர் ஒரு குழந்தையை கர்த்தர் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 1 சாமுவேலில் ஆண்டவர் முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய அருகாமையிலே இருக்கிறது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கிற தேவைகளை மட்டுமல்ல, வருங்காலத்தில் உள்ள தேவைகளையும் இனி நீங்கள் செய்ய போகிற காரியத்தையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் நாளைக்கும் நமக்கு தேவன், அவர் அடுத்த வருடத்திற்கும் நமக்கு தேவன். நம்முடைய பிள்ளை படித்து முடிகிற வரைக்கும் நம்முடைய தேவன், நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் செய்கிற வரைக்கும் அவர் நம்முடைய தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் பிள்ளையை போஷிக்கிறேன், நாளைக்கு நான் போஷிப்பேன், திருமண வயதில் நான் போஷிப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை போஷிப்பேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை எங்கள் கண்கள் காணவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு தூர பார்வையோட ஆரம்பிக்குது. நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க இருந்து வர்றோம் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை முழுக்க நம்ம இன்னைக்கு ஒரு மேலோட்டமா நம்ம தியானிச்சு இன்னைக்கு நம்ம கடந்து போறோம். அப்படின்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை என்ன பண்ண போறேன்னா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க போறேன். அப்போ இந்த பாடல் யாருக்கு ஆண்டவர் கொடுத்த? இது வந்து ஒரு பாடல். இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா அன்னாள். இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ததுனால இந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. அப்போ இந்த அன்னாள் வாழ்க்கையில இந்த அதிகாரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து கிட்டை அல்ல, கர்த்தர் தூரத்தையும் பார்க்கிறவர் என்று ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நான் வந்து இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து எது வரைக்கும் அமைதியாய ஆண்டவர் இருந்தார். இவங்க வாழ்க்கையில் வந்து கர்த்தர் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக இவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு அமைதியாக இருக்கிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் வந்து அந்த சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 6வது வசனம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும்
விசனப்படுத்துவாள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அமைதியா இருக்கிறார். எது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? இந்த கர்ப்பத்தை அடைச்சது கணவனார் கிடையாது, கர்ப்பத்தை அடைச்சது பிசாசு கிடையாது, இல்ல கர்ப்பத்தை அடைத்தது முன்னோருடைய சாபம் கிடையாது. யாரு கர்ப்பத்தை அடைச்சாங்களாமா? சொல்லுங்களேன். கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சாராம். அது எப்படி ஆண்டவர் கர்ப்பத்தை அடைப்பார்? ஆண்டவர் இந்த சிறுமையை ஆண்டவர் பார்க்கலையா? ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் என்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லவா? அந்த பிள்ளைய அதுவும் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்ததினால் அவளுடைய சக்களத்தை அவளை என்ன பண்றாங்களாமா? ரொம்ப வருத்தமா நடத்துறாங்க. அவ்வளோ வேதனையான. அப்ப ஆண்டவர் ஏன் திறக்க வேண்டியதானே? உடனே கொடுத்துருக்கலாம்ல. ஆனா கர்த்தர் அமைதியா இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இந்த அன்னாளுடைய வயிற்றிலே பிறக்கிற இந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, அந்த மனுஷன் வர்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாமுவேல் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக வரைக்கும் யாருடைய காலம் இருந்துச்சு அப்படின்னா, நியாயாதிபதிகளுடைய காலம் இருந்துச்சு. நியாயாதிபதிகள் தான் அதை அரசாண்டார்கள். ஏலி அப்படிங்கிறவன் ஆசாரியன் நியாயாதிபதியாய் அங்க இருந்தான். ஏலியினுடைய பிள்ளைகள் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, அப்படியே இப்போ அந்த ஏலியினுடைய காலம் தாண்டதற்கு பிற்பாடு இப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, ஒரு ராஜாக்களின் காலத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. சோ அந்த ராஜாக்களை அபிஷேகம் பண்றதற்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்த உலகத்துல கொண்டு வரணும். அதற்காக ஆண்டவர் இப்போ என்ன பண்றாருன்னா, காலதாமதம் பண்ணுகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே அடைக்கிறார் அப்படின்னா அவர் செய்யாமல் இருப்பதற்காக அல்ல, ஏற்ற காலத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது ஆமேன், அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். ஏலியினுடைய காலத்துல இந்த சாமுவேல் பிறந்திருக்கலாமே, இல்ல அப்படின்னா அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்துல பிறந்திருக்கலாமே. ஆனா ஆண்டவருடைய ஞானம் என்னன்னா, அதனாலதான் இந்த அன்னாள் பாடும்போது என்ன பாடுறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் ஞானமுள்ள தேவன், அவர் ஞானமுள்ள தேவன். நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே இன்னும் தாமதம் பண்றீரே, இன்னும் தாமதம் பண்றீரே, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல ஏற்ற நேரத்திற்காக தான் கர்த்தர் அந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். சரியான நேரம் வரும்போது, அந்த சரியான நாள் வரும்போது நான் நம்புகிறேன், அந்த சாமுவேலை பிறப்பிக்கிற தாயாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவேன். அந்த அற்புதத்தை பிறப்பிக்கிற ஒரு தாயாய் ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய தாமதங்கள் தீமைக்கு அல்ல, நம்முடைய தாமதங்களை கர்த்தர் நன்மையாகவே மாற்ற போகிறார். கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறதற்கு ஒரு ரீசன் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. நம்முடைய தேவன் அனந்த ஞானமுள்ளவர், கர்த்தர் ஞானமுள்ளவர். பிரதர், ஆண்டவர் ஞானமுள்ளவர். சிஸ்டர், ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை ஆண்டவர் தடையாய் வைத்திருந்தாலும் நீங்க எவ்வளவேனும் பயப்படாதீங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு சரியான ஒரு ரீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அந்த தாமதங்கள் எல்லாம் சரியாய் போகும். ஹல்லேலூயா. சாமுவேல் எப்போ இந்த உலகத்தில் பிறக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா இந்த சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போறாரு. ஒன்று சவுல் ராஜா, இன்னொன்று தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா இது இவங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த அன்னாளுக்கு தெரியாது. அன்னாளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னமோ தெரியல என்னுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறாரு, என்னமோ தெரியல ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெரியாட்டாலும் உன்னுடைய கர்ப்பத்தை அடைப்பதற்கு ஒரு ரீசன், ஒரு நோக்கம் உண்டு.
அது இந்த காலத்திற்காக அல்ல, வருங்காலத்திற்காக தான். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நான் தாமதம் பண்ணுகிறதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சாமுவேலை நிச்சயம் நம்முடைய கண்கள் காணும். அவர் ஞானமுள்ள தேவன். ஒரு 5 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீர் ஞானமுள்ள தேவன். சொல்லுங்க முழு பலத்தோடு அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஞானமுள்ள தேவன். என்னுடைய சத்தமா நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, கர்த்தர் உனக்கு ஏன் இப்படி செஞ்சாரு, ஆண்டவரே கர்ப்பத்தை அடைப்பாரா, ஆண்டவரே எடுத்து போடுவாரா, ஆண்டவரே உனக்கு தீங்கு செய்வாரா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க ஏசப்பாவை பார்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க ஞானமுள்ள தேவன். சத்தமா சொல்லுங்க, நீங்க ஞானமுள்ள தேவன். நீர் எதை செய்தாலும், நீர் எதை செய்தாலும் அதுல நிச்சயமா ஒரு நோக்கம் உண்டு, அதுல நிச்சயமா ஒரு காரணம் உண்டு. அப்பா நான் நம்புறேன், சத்தமா நம்புறேன். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை நான் பார்க்கிறேன், ஆனா நீர் எதிர்காலத்தை பார்க்கிறீர், நீர் எதிர்காலத்தை பார்க்கிறீர். நீங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அப்பா மகிமைப்படுறாரு, அப்பா மகிமைப்படுறாரு, அவர் மகிமைப்படுகிறார். கர்த்தாவே நீர் ஞானமுள்ள தேவன், நீர் ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்துல கொஞ்சம் கூட குறைவு என்கிறது இருக்கவே இருக்காது. அவர் நடத்தினால் கண்டிப்பாக நன்மையாதான் இருக்கும், அவர் நடத்தினால் நன்மையாதான் இருக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையில தீமை என்கிற ஒன்றை கர்த்தர் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சிலரிடத்துல இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசுறாரு. இந்த காரியத்தை கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தாள். கர்த்தரா இதை செஞ்சாரு. ஆண்டவரே இதை நீங்க செஞ்சிருக்கீங்களே, உங்க கண்ணுக்கு தெரியாதாப்பா, உங்க கண்ணுக்கு தெரியாதா, நீங்க பார்க்கிற தேவன் தானே அப்படின்னு உங்களுடைய இருதயத்துக்குள்ள நிறைய பேருக்குள்ள கேள்வி எழும்பலாம். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணல, இவ்வளவு தேடி வந்தேன்ல, என் வாழ்க்கையில எப்படி ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க, உங்க திட்டம் இல்லாம எப்படி ஆண்டவரே இது நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். ஆனா அதற்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது, அவர் ஞானமுள்ள தேவன். சொல்லுங்க, அவர் ஞானமுள்ள தேவன், அவர் ஞானமுள்ள தேவன். நீ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்குள்ளது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சாமுவேலை வெயிட் பண்ண வைக்கிறாரு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பிள்ளைய உன் வயிற்றுல நான் தரப்போறேன். உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறது சாதாரணமான பிள்ளை அல்ல, அது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக. அதற்காக தான் கர்த்தர் அத்தனை நாட்களும் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நம்முடைய ஃபியூச்சர் மேல, நம்முடைய எதிர்காலத்தின் மேல ஆண்டவர் ரொம்ப கரிசனையா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க அமெரிக்கா அப்படிப்பட்ட பெரிய பெரிய சில நாடுகளை பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள்லையும் என்ன இருக்குன்னா எண்ணெய் வளம் இருக்குது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா சில மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள்லையும் நீங்க உள்ள போர்வெல் போட்டால் பெட்ரோல் வரும். பெட்ரோல் இருக்கிற இடம் இருக்குது, டீசல் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வருகிற இடம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கிருந்து எடுக்க மாட்டாங்க. எடுக்காம என்ன பண்றாங்கன்னா வேற கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து அங்க தன்னுடைய நாட்டில் அது இருந்தா கூட அதை பயன்படுத்தாம வெளிநாட்டில் பணத்தை கொடுத்து அவங்க வாங்குவாங்க. ஏன் பணத்தை கொடுத்து வாங்குறாங்க? எதுக்கு அப்படி வாங்குறாங்க? தன்னுடைய நாட்டிலிருந்து எடுக்காம. அவங்க என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எங்களுக்கு போதுன்றதுக்காக நாங்க வாங்கினா அடுத்து வர்ற ஜெனரேஷன் கஷ்டப்பட்டுருவாங்க, அதனால எங்களுக்குள்ளது பத்திரமா இருக்கட்டும், என்னைக்குனாலும் இருக்கட்டும், ஆனா அதை நாங்க இன்னைக்கு எங்கள்கிட்ட காசு இருக்கு நாங்க வாங்குறோம். அப்போ நான் என்ன நம்புறேன்னா, ஒரு நாட்டில் இருக்கிற தலைவர்களே அடுத்த ஜெனரேஷனுக்கு எதிர்காலத்திற்கான காரியத்தை அவங்க பத்திரமா வைப்பார்களே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவர் அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஞானம் உள்ளவர். எனக்கு ஒரு தெளிவான ஒரு நடத்துதல் இருக்குது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும்
அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு படியே அல்ல, தூரத்திலே உனக்கு நான் பார்க்கிற தேவன். அந்த தேவன் தான் இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருப்பார், ஆனால் அது ஞானமுள்ள தேவன். ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு தாமதம் பண்ணுகிறார். ஏற்ற நேரத்திலே அது எனக்காக திறக்கும். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப கைகளை வலகத்தி போது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புதிய மாதம் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. எல்லாரும் சொல்லுவோம். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. பாடுவோம். இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். இப்ப கைகள மேலும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. பாடும். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் புதிய கிருபையால், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. எதுவரைக்கும் 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியா இருப்பார்? எதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யாமல் இருப்பார்? நம்பர் 1, முதலாவதாக அந்த நேரம் வருகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கர்த்தர் அமைதியா இருப்பார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் குறித்திருக்கிற நேரம் வரும், கர்த்தர் குறித்திருக்கிற அந்த காலம் வரும். அந்த காலத்தில் அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்கும். அது வரைக்கும் சில நேரத்தில் யாரே தடுத்து வச்சிருப்பார்னா கர்த்தரே தடுத்து வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அது என்னுடைய இன்றைக்குள்ள காரியத்திற்காக அல்ல, என்னுடைய நன்மைக்காகவே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். சில மனிதர்களை ஆண்டவர் உருவாக்குற வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகும். சிலரை கர்த்தர் தட்டி எழுப்புற வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகும். அவருடைய வேலை வந்துச்சுன்னா யாருமே அதை தடுத்து நிறுத்துகிறதற்கு அவருடைய வேலை வரும். உங்க வாழ்க்கையில் அவருடைய வேலை வரும். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அவருடைய வேலை வரும். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் அந்த கர்ப்பத்தை திறந்தது போல, ஆமென், அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக எதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார் அப்படின்றத நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா
அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். எல்லாரும் இந்த லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. அன்னாள், அன்னாள் எழுந்திருந்தாள், அன்னாள் எழுந்திருந்தாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கங்க. ரெண்டாவது, எது வரைக்கும் இந்த அற்புதம் நடக்காம இருக்கும், எது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல அன்னாள் பெனினாள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த பெனினாள் வருஷந்தோறும் இவங்க எங்க வருவாங்கன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு வர்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த பண்டிகை நாட்களில் ஆலயத்திற்கு அவங்க சந்தோஷமாய் அவங்க சாப்பிட்றது இது ஒரு பெரிய வழக்கமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வருஷந்தோறும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக இந்த சாப்பிட்ற நேரத்தில், இந்த சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அதை கரெக்டாக பார்த்துட்டு இந்த பெனினாள் என்ன பண்ணுவான்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுத்துவான். வருஷம் இது நடக்குது, அவ்வளோதான். வந்த உடனே மூட் ஆஃப் ஆயிரும், மனசு கஷ்டமாயிரும். சரி, ஓகே, அப்படியே இந்த அன்னாள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனா எல்லா வருஷமும் உட்கார்ந்திருந்த அந்த அன்னாள் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அவர்கள் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அன்னாள் எழுந்திருந்தாள் அப்படின்னா, இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் சொல்லுகிறத வருத்தமா கேட்டு 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 ஒடுங்கி போய், மனசு உடைஞ்சு போய் வருத்தத்தோட இருந்த அன்னாள் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கிறா. இனியும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இதை கேட்டுட்டு வருத்தப்பட்டு நான் உட்கார மாட்டேன், இதுல அழுதுட்டே நான் உட்கார மாட்டேன். நான் ஒன்று பண்ணுவேன், இந்த வருஷம் நான் எழுந்திருந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போவேன். அந்த வருடமே கர்த்தருடைய வார்த்தை அன்னாளுக்கு நேராய் கடந்து வந்தது. அன்னாள் எழுந்திருந்த வருடம் அற்புதத்தின் வருடமாய் மாறினது. அன்னாள் எழுந்திருந்த வருடம் ஆண்டவர் நீதி செய்கிற வருடமாய் மாறினது. அன்னாள் எழுந்திருந்த வருடம் எதிரியினுடைய வாயை கர்த்தர் அடைத்த வருடமாய் மாறினது. அன்னாள் எழுந்திருந்த வருடமே கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கிருபையாய் தந்தார். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது, சந்தோஷமான அந்த நேரத்தில் பெனினாளை போல யாராவது ஒருத்தர் உங்களை குத்தி உடைச்சு உங்களை வருத்தப்படுத்தி இத்தனை ஆண்டுகளும் உங்களை உட்கார வச்சிருக்கலாம். இந்த வருஷம் வரைக்கும், இந்த 100 நாள் ஜபம் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களையே நீங்க வேதனைப்படுத்திட்டு, எங்க போனாலும் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க ஒடுங்கி ஒடுங்கி மனம் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கான வருடம். இந்த 100 நாள் ஜபம் இது உங்களுக்கான ஜபம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பெனினாளுடைய பேச்சை உதறி தள்ளிவிட்டு நீ எழுந்திரு. அந்த அவமானத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு. ஆமென். சமயம் தேடி உன்னை வருத்தப்படுத்துகிற அந்த வருத்தத்திலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எழுந்திரு, நீ தூசியை உதறி விட்டு எழுந்திரு. இந்த ஜெபம் சாதாரணமாய் அல்ல, உங்களை எழுப்பும்படியாய் கர்த்தர் இந்த ஜெபத்தை வைத்திருக்கிறார். மகளே, நீ எழுந்திரு. உன்னை எழுப்பும்படியாக தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறது வைத்ததுக்கு காரணம், அந்த பேச்சை கேட்டு சோர்ந்து போகாத, மனம் உடையாத. கர்த்தர் சொல்லுகிறார், என்னைக்கும் அவங்க உடைச்சிட்டு தான் இருப்பாங்க. நீ எழும்பும் வரைக்கும், நீ எழும்பும் வரைக்கும் இந்த பட்டணங்கள், கிராமங்கள் வெறுமையாய் கிடக்கும். ஆனா நீ எழும்பி விட்டால், தெபராளே எழுந்திரு, நீ எழும்பி விட்டால் இந்த பட்டணம் பாழாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்னை எழும்ப பண்ணுகிற தேவன்,
என்னை எழும்ப பண்ணுகிற தேவன். ஓ, முடவர்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். வார்த்தையினாலே முடமாக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். எழும்ப முடியாமல் மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறவருடைய கட்டுகளை அறுத்து இப்பொழுது கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Amen. எதுவரைக்கும் இந்த அற்புதத்தை நம்ம பார்க்காம இருப்போம்? எதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார்? எதுவரைக்கும் அன்னால ஆண்டவர் நினைக்கலன்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அவருடைய வேளை வருகிற வரைக்கும் அவர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறவர். இரண்டாவதாக, ஆண்டவரே நீர் எதுவரைக்கும் அற்புதம் செய்யாமல் இருப்பீர்? எத்தனை வருஷமா இந்த நிந்தையை சுமக்கிறது? அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்நாள் எழும்புகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்களும் நானும் எழும்புகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை எழும்பவே விட மாட்டான். ஏன் அப்படின்னா, நம்ம தைரியமா எந்திரிச்சிட்டோம்னா அது நடந்துரும்னு சத்துருக்கு தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சோர்வுகளை கொடுத்துட்டே இருப்பான், அசதிகளை கொடுத்துட்டே இருப்பான். எதிர்மறையான பாருங்க, வருஷம் இதுதான் வேலை. அதில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பாருங்க, 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 7வது வசனத்திலிருந்து, அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்போ எல்லா வருஷமும் இந்த பெண்ணினாளுக்கு என்ன வேலை? பெண்ணினாளுக்கு என்ன வேலை? அவ்வளவுதான், மனமடிவாக்குவாள். உடனே அப்பொழுது அவள் சாப்பிடாமல், எப்படி ரெண்டு பேர் இருக்காங்க, சாப்பிடாம உடனே அழுதுட்டு இருப்பாள். அவ்வளவுதான், இது இயர்லியில் நடக்குது. 8வது வசனத்தை வாசிக்கும் போது, உடனே அவருடைய புருஷனாகிய எல்கானா, வருஷம் என்ன சொல்றாருன்னா, அவருடைய புருஷனாகிய எல்கானா அவனை பார்த்து, அன்னாளே நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளும் இந்த புருஷன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்கு இத்தனை பங்கை நான் வச்சிருக்கிறேன், என்ன சொன்னாலும் அன்னால என்ன பண்ண முடியலன்னா, தைரியப்படுத்தவே முடியல, எழும்ப பண்ணவே முடியல. ஆனா அந்த இயர், அந்த வருஷம் எல்லா வருஷத்தை போல அல்ல, அந்த வருஷம் கர்த்தரே என்ன பண்ணார்னா, அன்னாளுக்கு அந்த நேரம் வந்துருச்சு. அன்னாளை தூக்கி எடுக்கிற நேரம் வந்துருச்சு. எல்லா வருஷத்தை போல அல்ல, இந்த வருஷத்தினுடைய முடிவு வெற்றியான முடிவு. இந்த வருஷம் கர்த்தருடைய கரத்தினால் ஆகப்பட்ட ஒரு வருஷம். இது ஆண்டவருடைய திட்டத்தினான ஒரு வருஷம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே அன்னாள் எழுந்திருந்தாள். இனி அதை குறித்து கவலை இல்லை, தன்னை பேசுகிறவரை குறித்து கவலை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப வெற்றியோட இந்த வசனத்தை கேட்கணும். எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாத்தையும் அந்தந்த அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்பார். நான் எழும்புவேன், தூசியை உதறிவிட்டு எழும்புவேன், எல்லாத்தையும் உதறிவிட்டு எழும்புவேன். இது நீங்கள் எழும்புகிறதற்கான காலம், நீங்கள் இது நிற்கிறதற்கான காலம். ஆமென். சோர்ந்து போயிருந்தீங்கன்னா அப்படியே போயிருவீங்க. ஆமென். உடஞ்சிட்டீங்கன்னா அப்படியே உடஞ்சு உட்காருவீங்க. இந்த பெண்ணினால் எப்படினாலும் பேச்சை நிறுத்த மாட்டா. இந்த பெண்ணினால் பேச்சை நிறுத்தணும்னா நீங்க எழும்பினாதான் பெண்ணினாளுடைய வாய் அடைக்கப்படும். நீங்க எழும்பாத வரைக்கும் பெரினாளுடைய வாய் பேசிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்குதில்ல, உங்களை சத்துரு கட்டி வச்சிருக்கிறான் இல்ல, நீங்க எழும்புற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா.
ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். கவனிங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த பெண்ணினாள் இவளை மனமடிவாக்கும் போது, உனக்கு இந்த மாதிரி இருக்குது, உனக்கு லக்கி இல்லை, நீ என்னதான் உன் கணவனார் உன்னை நேசிச்சாலும் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னை மனமடிவாக்கும் போது இந்த அன்னாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு முதல்ல எது ரிஜெக்ட் ஆகுது, இவங்க முதல் எதை வேண்டான்னு கை வைக்கிறாங்கன்னா, வேதம் சொல்லுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இப்ப ஏன் இந்த சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அப்படின்ற வசனம் சொல்லப்படுகிறது. பொதுவா இவங்க வருஷத்திற்கு ஒரு டைம் அந்த இடத்துல பலி செலுத்துகிறதற்காக போகும்போது, பலி செலுத்தி முடிச்ச உடனே இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு. இந்த பங்கு ரொம்ப விசேஷமான பங்கு. இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, அங்க ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து அந்த பங்கு வர்றதுனால எல்லாருமே பொதுவாகவே இந்த பலி செலுத்திட்டு வர்ற இந்த பங்குல சாப்பிட்றதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது ஒரு ஆசீர்வாதமாய் அவங்க நினைப்பாங்க. வருஷா வருஷம் இந்த போஜனத்திற்காகவே நிறைய பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நம்ம நிறைய திருச்சபைகளை பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய சாப்பாடு நிறைய போடும்போது இந்த அன்னதானம் மாதிரி இன்னும் நல்ல சிஎஸ்சி திருச்சபையில் கூட இருக்கு பாருங்களேன், அசன விருந்து அப்படின்ற இந்த விருந்து, நம்முடைய லவ் ஃபீஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் வரும்போது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கோயிலுடைய சாப்பாடு, ஆலயத்தில் உள்ள சாப்பாடை ஒரு நேரம் சாப்பாடணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. நிறைய பேர் வாஞ்சியா போவாங்க, நிறைய பேர் பக்கெட்டை தூக்கிட்டு போவாங்க, நிறைய பேர் இப்பெல்லாம் அதுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம நிறைய பேர் வாங்கிக்கலாம். அது நிறைய பேர் ஆர்வமாக அதை வாங்குவாங்க. அப்போ இது எங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவர்கள் இந்த மாதிரி பலி செலுத்தி முடிச்சிட்டு வர்ற இந்த பங்கை அவங்க குடும்பத்தோடயே இப்ப ஷேர் பண்ணி இவங்க சாப்பிடுவாங்க. ஆனா வருஷா வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு உட்காரும் போது இந்த பெண்ணினாள் பேச தொடங்குவாங்க. அவ்வளவுதான். இவங்களுக்கு மனசு உடைஞ்சு போய் முதல்ல எதுல தான் கை வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடல. அதனால தான் இவருடைய கணவனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவளை எப்படியாவது என்ன பண்ணணும், எப்பா இது முக்கியமான பங்காச்சே, இது நீ சாப்பிட வேண்டிய பங்காச்சே, எல்லாரும் நாங்க சாப்பிடும்போது இந்த விசேஷ சாப்பாடை நீ சாப்பிடாம இருக்கலாமான்னு சொல்லி அவருடைய கணவனார் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். இத்தனை வருடம் வரைக்குமே அந்த அன்னாளால என்ன பண்ண முடியலன்னா அந்த சாப்பாடை சாப்பிட முடியல. மனசுல வெறுப்பு, அப்படியே ஒரு தடை, அப்படியே ஒரு கஷ்டம். ஆனா இந்த இயர் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இப்போ தடை உடையுது. சாப்பாட்டுக்காக இருந்த தடை உடையுது. சாப்பிடாமல் இதுவரையிலும் இருந்த அன்னாளுக்கு இப்போ ஒரு விடுதலை கிடைக்குது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் இவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே, அந்த வார்த்தை வந்த உடனே, இதுவரைக்கும் அவங்க கன்சீவ் ஆகல, இதுவரைக்கும் குழந்தை பிறக்கல. ஆனா இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, எல்லா வருஷமும் நான் சாப்பிடாம நான் போவேன், ஆனா இந்த வருஷம் தேவ சமூகத்திலிருந்து வருகிற அப்பத்தை, தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஆகாரத்தை
நான் சாப்பிடாம போவதே இல்லை. இந்த வருஷம் நான் அதை சாப்பிடுவேன். வேதம் சொல்லுது, அந்த சாப்பாடை எப்ப அவங்க சாப்பிட்டாங்களோ உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவள் அதற்கு பிறகு துக்க முகமா இருக்கவில்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆகாரம்ன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? ஆகாரம்ன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? ஆகாரம்ன்றது என்ன? வேதத்தினுடைய வசனத்தின்படி சாப்பாடுன்றது எதை குறிக்குது? வேதம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, உங்களுக்கு எது வரைக்கும் அற்புதம் தாமதமாகும், எது வரைக்கும் அற்புதம் நடக்காது அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்கிற வரைக்கும் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாது, அதிசயத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு நடக்க வேண்டிய அதிசயம் வேற எந்த மனுஷனாலும் நடக்காது, அது நம்முடைய திறமையினால நடக்காது, நம்முடைய பணத்தினால நடக்காது. ஆனா எதனால நடக்கும்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய வார்த்தையை அனுப்ப அனுப்ப அந்த அற்புதம் நடக்கும். அவருடைய வார்த்தையை அனுப்பும் போது வியாதிகள் சுகமாகும். அவருடைய வார்த்தை எதை வேண்டுமென்றாலும் செய்யும். அவருடைய வார்த்தைக்கு முன்பாய் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 100 days ஜெபத்தை எதுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்க நிறைய பேர் இதுவரைக்கும் ரிஜெக்ட் பண்ணுங்க, இதுவரைக்கும் உங்களை பிசாசு தடுத்து வச்சிருந்த இந்த வார்த்தையை நம்பாத, இந்த வார்த்தையை விசுவாசிக்காத, இந்த வார்த்தைக்கு நீ பெரிய ஒர்த்துள்ள ஆள் கிடையாது, இந்த வாக்குத்தத்தம் உனக்கெல்லாம் நிறைவேறுமா, இந்த வார்த்தைக்கு நீ எந்த விதத்துல தகுதி உள்ள ஆளு, இந்த வார்த்தையெல்லாம் உன் குடும்பத்துக்குரிய வார்த்தை இல்லை, இதெல்லாம் உனக்கு நிறைவேறாது அப்படின்னு இதுவரையிலும் பெனினாளை போல உங்களை அந்த வார்த்தையை விசுவாசிக்க விடாதபடி தடை செய்து வைத்திருந்த அந்த தடையை முறித்து இன்றைக்கு அந்த ஆகாரத்தை, அந்த வார்த்தையை சாப்பிடுவதற்கு, அந்த வார்த்தையை விசுவாசிக்க போறோம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த வார்த்தை எனக்குரியது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிரதர் சிஸ்டர், ஒன்று நினைச்சுக்குங்க, என்னதான் இங்க பிரசங்கத்தை கேட்டாலும், எத்தனை நாள் பிரசங்கத்தை கேட்டாலும் உங்களுக்கும் வார்த்தைக்கும் கனெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க, இப்போ உங்களுக்காக நான் சாப்பிட முடியுமா? உங்களுக்காக சாப்பிட முடியுமா? நீங்க இந்த வசனத்தை ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாது. வார்த்தையை நீங்க அணைச்சு கொள்ளாத வரைக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, வார்த்தையை நீங்க நம்பணும், நீங்க வார்த்தையை நீங்க சாப்பிடணும். அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள கடந்து போகணும். அது உங்க உடம்புக்குள்ள எப்படி ஒரு மனுஷனுக்கு அவன் சாப்பிட்ற ஆகாரம் அவனுடைய சரீரத்துல பலத்தை உண்டு பண்ணுதோ, அதே போல உள்ளான வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதுதான் காரியத்தை செய்து முடிக்கும். வார்த்தையை நம்புறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை அவர் கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே 2 கைகளை மேல உயர்த்தி இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. இது கர்த்தர் எனக்காக கொடுக்கிற வார்த்தை. ஆமேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் சத்தமா நான் இன்னைக்கு அதை புசிப்பேன். சொல்லுங்க, அப்பா சமூகத்துல முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை என் இருதயத்துக்குள்ள எப்படியாவது கொண்டு போகணும். என் இருதயத்துக்குள்ள கொண்டு போக விடாதபடி தடை செய்கிற அந்த பெனினாளுடைய ஆவி, அந்த சத்துருடைய ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வல்லமை இழந்து போவதாக. என் சகோதரனுக்குள்ள அந்த வார்த்தை கடந்து போகட்டும். என் பிள்ளைக்குள்ள அந்த வார்த்தை கடந்து போகட்டும். என் கணவனாருக்குள்ள அந்த வார்த்தை கடந்து போகட்டும். இயேசுவே, உங்க வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது எனக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே.
கேளுங்க கேளுங்க. லாதானா மரஹதலரமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை மேலானது, அவருடைய வார்த்தை பெரியது. ஆமேன் ஆமேன். சொல்ல சொல்ல அந்த கிருபை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிறைய பேரிடத்துல எஸ் 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 இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், இந்த வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுவரைக்கும் 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 எதுவரைக்கும்னா அந்த போஜனம் சாப்பிடுகிற வரைக்கும் என்ன நடக்கலைன்னா அற்புதம் நடக்கலை. அந்த வருஷம்தான் அந்த மனுஷி என்ன பண்றாங்கன்னா அந்த ஆகாரத்தை போஜனத்தை சாப்பிடுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். நம்பர் 1, முதலாவதாக எதுவரைக்கும் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, ஆமேன், கர்த்தர் அவனை ராஜாக்களோடும் ஆமேன் பிரபுக்களோடும் ஆண்டவர் அமர பண்ணுகிறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே 1 சாமுவேல்ல அன்னாளுடைய சாப்டர் அப்படியே நீங்க சொல்லணும். அது இந்த அதிகாரம் 1வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்குதுன்னா சேப்பீர் அப்படின்னு சோப்பீர் அப்படின்ற மலை மேல். அப்படின்னா அது அப்படி ஜாமக்காரர்கள் நிற்கிற இடம். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாராமா, நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ 1 சாமுவேல் அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய கீவேர்டு நீங்க என்ன சொல்லணும்னா தூரத்தையும் அறிகிற கர்த்தர், அந்தரங்கத்தையும் அறிகிற கர்த்தர், யாரும் அறியாத இடத்தை அறிகிற கர்த்தர். ஏன்னா கர்த்தர் சோப்பீர் மலையிலிருந்து எனக்கு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர். அப்படியே ஆரம்பிச்சு இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஏன் இதுவரைக்கும் நடக்கல, என்ன காரணத்திற்காக இதுவரைக்கும் தடையா இருந்துச்சு? நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார் ஏற்ற காலத்திற்காகத்தான் அந்த தாமதம். சொல்லுங்க பார்க்கலாம், ஏற்ற காலத்திற்காக. அந்த ஏற்ற காலம் வரும்போது அது நடக்கும். அந்த ஏற்ற காலம்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஞானம் உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் ஞானம் உள்ளவர். எந்த டைம்ல என்ன செஞ்சா எது நல்லா இருக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால நான் நம்புகிறேன், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்ற காலம் வருகிற வரைக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது எதுவரைக்கும் அற்புதம் நடக்காம இருக்குதோ, அன்னாள் எழுந்திருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கல. ஆனால் அன்னாள் எழுந்திருந்த உடனே எங்க நடந்துச்சுன்னா அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழுப்புகிறதற்காகத்தான் இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீ முடங்கி படுத்தது போதும், இதுவரைக்கும் நீ சும்மா இருந்தது போதும், இதுவரைக்கும் பெரிய நாளுடைய வார்த்தையை கேட்டு நீ அமைதியா இருந்தது போதும். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்புகிற அன்று, நீ எழும்புகிற அன்று அற்புதத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, நீங்கள் அந்த தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை சாப்பிடுகிற வரைக்கும். அந்த ஆகாரம்ன்றது என்னது? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன சாப்பிடணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன சாப்பிடணும்? நிறைய சாப்பிடணும். நிறைய பேர் வீக்காவே நம்ம இருக்கிறோம். உடம்புல வீக் இல்லை, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னவா இருக்குதுன்னா ரொம்ப வீக்கு. ஏன் வீக்கா இருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா வசனமே இல்லை. சுத்தமா நிறைய பேருக்குள்ள வசனம் இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்குள்ள வசனம் இல்லை. வசனம் இல்லைன்னாலே சத்துரு ஈஸியா வஞ்சிச்சிருவான். பிரதர், உங்களுக்கு வசனம் கண்டிப்பா வேணும் பிரதர். உங்களுடைய இருதயத்திற்குள்ள வசனம் இருக்கணும் பிரதர். ஆமேன். அந்த வசனம் தான் உங்களை காப்பாற்றும். அந்த வசனம் தான் அவருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் நிறைய புசிக்கணும். எதை புசிக்கணும் சொல்லுங்க? வார்த்தை உள்ள போக 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 கிரிய நடக்கும், அற்புதம் நடக்கும்.
இந்த வார்த்தையை நீங்க வாஞ்சிங்க. ஏசப்பா என் கூட பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பைபிளை திறந்து வச்சுட்டு அப்படியே முழங்கால நின்று கேளுங்க அப்பாட்ட, என் கூட பேசுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ அறிஞ்சிருக்கலாம், ஆனா இதற்கு பிறகு ஆண்டவரை உங்களுக்கு வெளிப்படுத்தணும், கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். நீங்களும் நானும் ஆண்டவரை நிறைய தெரியணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை போஜனம் பண்ணின உடனே அடுத்த லைன் சொல்லப்படுகிறது, அவள் திரும்ப துக்க முகமாய். ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த பெனினாள் கிட்ட போய் நிற்கும் போது எப்படி இருந்திருக்கும்? வருஷம் சோகமா வந்துட்டு சாப்பிடாம சோகமா போ. ஒரு வருஷம் கூட அந்த சாப்பாடை சாப்பிடவே இல்லை. ஆனா இந்த வருஷம் அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம முதல் பாடின அந்த பாட்டை பாட போறோம். ஆமென். என்னுடைய வார்த்தைகளை, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற கர்த்தர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை என்னை விட்டு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை, உம் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பாடும். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. உம் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்த்தேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தே. கைகளை மேல தட்டி சொல்ல. வேறெங்கிருந்தும் இயேசுவே. உம்மையை நோக்கி பார்க்கிறேன்.
வேறெங்கிருந்தும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் சொல்லுவோம், மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை. பாடிட்டே இப்போ 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 இன்றைக்கு ஆண்டவரே வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தினுடைய அந்த போஜனத்தை சாப்பிட்ட உடனே அவள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே? ஒன்று, அவருடைய வேளை வருகிற வரைக்கும், அவருடைய நேரம் வருகிற வரைக்கும். இரண்டாவது, எதுவரைக்கும் ஆண்டவரே? அன்னாள் எழுந்திருக்கிற வரைக்கும். மூன்றாவது, எதுவரைக்கும் ஆண்டவரே? உம்முடைய வார்த்தையை நான் புசிக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக, எதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார்? எதுவரைக்கும் அந்த வார்த்தை நிறைவேறாம இருக்கும்? சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ஆண்டவர் எப்ப உட்கார வைக்க போறாருன்னா, நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன். 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் அன்னாள் வருஷா வருஷம் தன்னுடைய கணவனாரோடு அவங்க போவாங்க. அந்த கணவனாரோடு போகும்போது அந்த முக்கியமான அந்த நிகழ்ச்சியில பெனினாள் அவளை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. அதனால எல்லா ப்ரோக்ராமும் அப்படியே கேன்சல் ஆகி, சாப்பிட்றதுக்கு கூட அந்த சாப்பாடை கூட முன்னாடி வச்சிருக்க சாப்பாடை சாப்பிடாம அப்படியே வருஷா வருஷம் திரும்பி வருகிற இந்த அன்னாள் இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் எங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நேர தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போறேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கணவனரை பார்த்துட்டே திரும்பி வந்தாச்சு. இதுவரைக்கும் பெனினாளுடைய வார்த்தையை கேட்டுட்டே திரும்பி வந்தாச்சு. இதுவரைக்கும் வெளியில உட்கார்ந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்தாச்சு. இதுவரையிலும் எல்லாரும் துக்கமா இருக்கும்போது இவங்க மட்டும் துக்கமா இருந்து அப்படியே கடந்து வந்தாச்சு. ஆனா இந்த இயர், இந்த வருஷம் அன்னாள் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே இல்லாம, யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ள நான் கடந்து போவேன்னு அன்னாள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போகும்போது அவளுடைய உதடு மட்டும் என்ன பண்ணுச்சாமா? அவளுடைய உதடு மட்டும் அசைஞ்சிருச்சு. வெளியில யாருக்குமே எதுவுமே கேட்கல, யார்கிட்டையுமே சொல்லல. அந்த
ஏலி கேட்கிறாரு, என்ன நீ குடிச்சிருக்கிறியா வெறிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அன்னாள் சொல்லி இருக்கலாம், இந்த மாதிரி பெண்ணினால் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறா, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனா வேதம் சொல்லுது தன்னுடைய விஷயத்தை ஆசாரியனிடத்துல கூட அவங்க சொல்லல. தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தனக்கு என்ன போராட்டம் இருக்குது. ஏன்னா அன்னாளுக்கு ஒன்று நல்லா தெரியும், மனுஷனிடத்துல சொல்லி நாம் வெற்றி அடைய போவது இல்லை, மனுஷனிடத்துல சொல்லி என் பிரச்சனை சரியாக போறது இல்லை. நான் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க போறேன், தேவ சமூகத்துக்குள்ள ஓடுவேன், தேவ பிரசன்னத்துக்குள்ள ஓடுவேன். அவர் எனக்கு பதிலளிக்க வல்லவர், என் கண்ணீருக்கு பதிலளிக்க வல்லவர். அன்னாள் நினைத்தது போலவே தேவ சமூகத்திற்குள்ளே போன அன்னாளுக்கு அதுவரையிலும் தொடர்ந்த பிரச்சனை அன்று முடிவிற்கு வந்தது. நீ சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட போதே கர்த்தர் அதை உனக்கு கிருபையாய் கட்டளையிட்டார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வருடம் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஜெபிக்க வைக்கிறார், அவருடைய சமூகத்தை அதிகமாய் தேட வைக்கிறார். இந்த 100 நாட்களும் கர்த்தர் அதிகமாய் உங்களை தேட வைக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தேடி வந்த உடனே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. இத்தனை நாட்களும் அடைக்கப்பட்ட அந்த கர்ப்பம் திறந்தது போல அந்த அற்புதம் நடந்தது. இயேசுவே உம்முடைய சமூகம். ஹல்லேலூயா. சில யுத்தங்கள் தேவ சமூகத்திலே வரும்போது முடிவிற்கு வரப்போகிறது. இந்த 100 டேஸ்ல தேவ சமூகத்தில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்கள் காண போகிறீர்கள். வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற யாரிடத்திலையும் சொல்ல வேண்டாம். ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியணும்னு அவசியம் கிடையாது. வேற அசிஸ்டண்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க பிரச்சனை தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் நம்புறேன், அவருடைய கண்கள் உங்களுக்கு நேராய், அவருடைய செவிகள் உங்களுக்கு நேராய் இருக்கிறது. கர்த்தர் சமூகத்துல போய் உங்க இருதயத்தை ஊற்றுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நில்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட மலைகள் பர்வதங்கள் ஆனாலும் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்து அவனை பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்க போறாரு. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இந்த நாள் ஜபம் ஆச்சரியமான ஜபம். கர்த்தர் நிறைய பேரை தூக்கி எடுக்க போறாரு. நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. அங்கே இருந்து ஆண்டவர் எடுக்க போறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை எடுப்பேன், அந்த சொந்தக்காரர்கள் மத்தியிலிருந்து நான் உன்னை எடுப்பேன், அந்த அவமானமான அந்த இடத்திலிருந்து நான் உன்னை எடுப்பேன், அந்த புழுதியிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன், அந்த கடனிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன், ஆமே, அந்த வியாதியிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். இந்த ஜபம் இந்த நாள் ஸ்பெஷலா, இந்த 58th டே கர்த்தர் நிறைய பேரை தூக்கி எடுக்கிற நாள், தூக்கி எடுக்கிற நாள். பிரதர், இதுவரைக்கும் அப்படிதான். கர்த்தர் ஒன்னும் இல்லாம கடந்த உங்களை கை தூக்கி எடுத்து இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்ல. ஆனா அப்பா சொல்றாரு, இது இல்ல, உன் மேல நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். உன்னை பிரபுக்களோட உட்கார வைப்பேன், உன்னை ராஜாக்களோட உட்கார வைப்பேன். உங்க குடும்பத்திலிருந்து சிலர் ராஜாக்களோடு, உங்க பிள்ளைகளிலே சிலர் பெரிய பெரிய பிரபுக்களோடு உட்கார போகிறார்கள். கைகளை தட்டி நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். இந்த வார்த்தை எங்களுக்கான வார்த்தை. சொல்ல 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 அந்த மகிமை. ஹல்லேலூயா. Thank you Jesus. வேறு எந்த இடத்திலிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, அவரிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து உங்களுக்கு கரெக்டா 1 சாமுவேல் அப்படியே மனசுக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஸோ 1 சாமுவேல் அன்னாள் அப்படின்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா சோப்பீர். அதான் ஞாபகம் வரணும். சோப்பீர் அப்படின்னா அப்படியே ஜாமக்காரர்கள் நிற்கிற மேல் இடம். அவங்க அங்கே இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும்.
இந்த அதிகாரத்தினுடைய கீவேர்டே என்னன்னா சோப்பீர் தான். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய துவக்கத்தை மட்டுமல்ல, உன்னுடைய முடிவையும் அறிந்திருக்கிற கர்த்தர், உன்னுடைய சமீபத்தை மட்டுமல்ல, தூரத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ அந்த சோப்பீர்ல இருந்து அடுத்து எங்க ஆண்டவர் வர்றாருன்னா, சரியா அன்னாளுக்கு வர்றார். அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராமா? அடைத்தார். ஏன் ஆண்டவரே அடைச்சிங்க? அது ஒன்றும் இல்லை, சாமுவேல் பிறக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் யாருடைய காலம் அப்படின்னா, ஆமென், நியாயாதிபதிகளுடைய காலம் முடிஞ்சு ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த நியாயாதிபதிகளுடைய காலம் சாமுவேலோட முடிஞ்சு, சாமுவேலுடைய கையிலிருந்து இப்போ அவன் தைல குப்பியை எடுத்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு உண்டாக்கப்படுகிற விசேஷமான பாத்திரம் தான் இந்த சாமுவேல். அதனால தான் அவனுடைய அந்த அம்மா பொருத்தனை பண்ணும்போதே எப்படி பொருத்தனை பண்றாங்கன்னா, அவன் பிறக்கும் போதே அவங்க அம்மா பொருத்தனை பண்றாங்க. அவன் தலையிலே சகோதரன் கத்தி படுவது இல்லை. எப்படி அது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அது மாதிரி பொருத்தனை எடுக்க முடியும்? அந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிற்பாடு நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நீங்க பொருத்தனை பண்ணுனா உங்களோட வச்சுக்குங்க, நான் என்ன முடிவெட்டக்கூடாதுன்னு தலையெழுத்தா நீங்க சொன்னது? அப்படி அந்த பிள்ளை சொல்லி இருக்கலாமே. ஆனா அதான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்களுடைய ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் ஒவ்வொரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ அன்னாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தாமதம் நன்மைக்காகவே, ஏற்ற காலத்திற்காகவே. நம்பர் 2, இரண்டாவதாக எது வரைக்கும் ஆண்டவரே? இரண்டாவது, அன்னாள் எழுந்திருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கும். அன்னாள் எழுந்துட்டான்னா பெண்ணினாளுடைய வாய் அடைக்கப்படும். நீங்க எந்திரிச்சிருங்கன்னா பிசாசனுடைய வாயை கர்த்தர் கட்டிடுவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக, அன்னாள் அப்பம் புசிக்கிற வரையும், ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்கிற வரைக்கும் தான் அந்த காரியம் அமைதியா இருக்கும். விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்பர் 4, நாலாவது, அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகிற வரைக்கும் தான் அந்த தடை. அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கர்த்தர் சமூகத்துல கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்கிருந்து வார்த்தை புறப்படுகிறது, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி அவர் உனக்கு தயை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எல்லாரும் எழும்பி நின்று ஆமென் இந்த 4 காரியத்தை மனதில் வைத்து, தேங்க்யூ ஜீசஸ், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நன்மை கடந்து வர போகிறது, நன்மை கடந்து வர போகிறது. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவர் சிறியவனை ஹல்லேலூயா, அவர் தூக்கி எடுக்க போகிற காலம், புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் தட்டி பாடிக்கொண்டே ஆமென், ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடுவோம். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுவோம். சூழ்நிலைகள் எதையும்
உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். பாடுவோம் வேறெங்கிருந்தும் பாடு பாடு நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி விசுவாசத்தோடு. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. நிரம்பிடும் என்றவர் சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இப்போ இந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்க பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்பப்படட்டும், ஒத்தாசை அனுப்பப்படட்டும். வானத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீர் ஒரு வார்த்தையை சொல்லுவீராக, சொல்லுவீராக. சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. இந்த 58 நாட்களும் நீ தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டது, நீ தேவ சமூகத்திலே ஜெபித்ததை கர்த்தர் உனக்கு கட்டளை இட்டார், கட்டளை இட்டார். அந்த வார்த்தை இப்ப கடந்து வரட்டும் அப்பா, இப்ப கடந்து வரட்டும் அப்பா. உங்க பிள்ளைகளை நோக்கி கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஒரு சாமுவேல் என் பிள்ளைகளுக்கு உண்டாக்கப்படட்டும். சாமுவேல் பிறப்பானாக, பிறப்பானாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, நீர் எழுப்புவீராக, நீர் தட்டி எழுப்புவீராக. ஆமென். முடங்கி போய் கிடக்கிற தாயாரை, முடங்கி போய் கிடக்கிற தகப்பனாரை, சகோதரனை இப்பொழுது தட்டி எழும்பி நிற்கட்டும் அப்பா, நிற்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார், சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். இந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. ஸோ இந்த அற்புதம் நடந்ததற்கு பிற்பாடு அன்னாளுக்கு ஒரு 3 காரியம், அதை கூட உங்களுக்கு வேகமாக ஒரு 5 மினிட்ஸில் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, நீங்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே எடுக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். ஆமென். எழுதுறவங்க நீங்கள் அப்புறம் கூட பார்த்து எழுதிக்கிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள், துதித்தாள். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க 2வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது அப்படியே 3வது அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆண்டவர் என்னென்ன தனக்கு குழந்தை பிறந்த உடனே, சாமுவேல் கிடைச்ச உடனே இவங்க பாடுற பாட்டு. அப்போ நம்பர் 1, முதலாவதாக அவருடைய வாயை கர்த்தர் திறந்தார். இதுவரையிலும் யாருடைய வாய் தான் திறந்திருந்துச்சு?
இதுவரைக்கும் யாருடைய வாய் தான் பேசிட்டே இருந்துச்சு? பெண்ணினாளுடைய வாய். ஆனா இப்போ யாருடைய வாய் பேசுது அப்படின்னா, அந்த அன்னாளுடைய வாய் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை துதித்தாள், சாட்சி சொன்னார். நான் நம்புறேன் உங்க வாயின் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி, உங்க வாயினால நீங்க பெரிய சாட்சி நீங்க சொல்ல போறீங்க. உங்க பிள்ளையை குறித்து ஒரு பெரிய சாட்சியை நீங்க சொல்ல போறீங்க. ஒரு வித்தியாசமான சாட்சிய கர்த்தர் உங்க நாவில கர்த்தர் கட்டளையிட போறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 2வது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. 2வது வேதம் சொல்கிறது, அவள் பாடல் பாடினாள். ஆமென். ஃபர்ஸ்ட் சாட்சி சொன்னாங்க, 2வது என்ன பண்ணாங்க? ஆமென், பாடல் பாடினாங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த அற்புதத்தெல்லாம் உங்களுக்கு செய்து உங்க வாயினால கர்த்தர் சாட்சியை எழுப்புவார். உங்க வாயினால கர்த்தரை நம்ம பாடுகிற ஒரு நாளை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்குள் போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. இப்போ 3வது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பொருத்தனை பண்ணது எதுக்கு? பொருத்தனை பண்ணி என்ன பொருத்தனை பண்ணாங்க? ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய கொண்டு போய் உங்க ஆலயத்தில் விடுவேன். இதுவே பெரிய பொருத்தனை. ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தைய கொண்டு போய் தேவாலயத்தில் விடுறதே பெரிய பொருத்தனை. ஆனா இந்த பொருத்தனையை பண்ண போகும்போது வெறும் பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போகலையாமா. என்ன பண்றாங்க? வேதம் சொல்லுது, 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி. அப்படின்னா உண்மையான தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதலின் ஆராதனை. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த அற்புதம் நடந்ததற்கு பிற்பாடு நீங்க தேவாலயங்களிலே தேவ சமூகத்தில் நீங்க எப்படி போக போறீங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங்கோட போக போறீங்க. கர்த்தர் உங்களை நன்றியோட வர பண்ண போறாரு. ஆமென். இன்றைக்கு கண்ணீரோட வந்திருக்கிற நீங்க தேங்க்ஸ் கிவிங்கோட வருவீங்க. சிஸ்டர், பிரதர், இந்த சத்தத்தை யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டாலும் நான் நம்புறேன், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆமென். நீங்க தேங்க்ஸ் கிவிங் சொல்லுவீங்க. ஒரு நாள் குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் குழந்தைய கொண்டு வந்து தேங்க்ஸ் கிவிங் வருவீங்க. திருமணம் ஆகாதவங்க எல்லாம் மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே தேங்க்ஸ் கிவிங்கோட வருவீங்க. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கடன் முடியப்பட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட வருவீங்க. நல்ல வருமானம் இல்லாத பிள்ளைகள் நல்ல வருமானத்தோட தேங்க்ஸ் கிவிங்கோட வருவீங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகள் சமாதானத்தை பெற்று தேங்க்ஸ் கிவிங்கோட வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்றி அறிதல் ஆராதனை உண்டு. நீங்க நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. நாட்கள் போதாது, நேரம் போதாது, உங்க வாயிலிருந்து நன்றி வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, முதலாவது அன்னாளுடைய வாயிலிருந்து சாட்சி வரப்போகிறது. நம்பர் 2, இரண்டாவது அன்னாளுடைய வாயிலிருந்து பாடல் வரப்போகிறது. நம்பர் 3, அன்னாளுடைய வாயிலிருந்து தேங்க்ஸ் கிவிங், நன்றி ஆராதனை வரப்போகுது. அன்னாள் அப்படின்னா நீங்க தான் உங்க வாயிலிருந்து சாட்சி வரப்போகுது.
உங்க வாயிலிருந்து பாடல் வரப்போகிறது. உங்க வாயிலிருந்து தேங்க்ஸ் கிவிங், நன்றி வரப்போகிறது. ஹalleluya. அது வேறு எங்கிருந்தும் அல்ல, வேறு எவரிடமும் அல்ல, அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது. கரங்களை தட்டி பாடி ஹalleluya. ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மை நோக்கி பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே நடக்கட்டும் அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் இந்த 58வது நாள் ஹalleluya, நீர் கொடுத்த பலத்துல, நீர் கொடுத்த வார்த்தையில உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. இதோ திருச்சபையில் நிற்கிற மக்கள், இதோ ஆன்லைன்ல லைவ்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவர் மேலையும் நன்றியப்பா, நன்றியப்பா. அவர் சிறியவனை அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தகப்பன் மேலும், தாய் மேலும், பிரதர் சிஸ்டர், மகன் மகள் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே வைக்கப்படுவதாக. Thank you Jesus. என் பிள்ளையினுடைய வாயிலிருந்து ஒரு சாட்சி வரணும். அது பெரிய சாட்சியா இருக்கணும், பிரமிக்கிற சாட்சியா இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி ஆயிரங்களை தூக்கி நிறுத்தணும், லட்சங்களை தூக்கி நிறுத்தணும். அந்த மாதிரி ஒரு சாட்சி என் பிள்ளையினுடைய வாயிலிருந்து வரட்டும். ஹalleluya. பாட்டு பாடணும், அவங்க வாயிலிருந்து ஒரு பாட்டு வரணும், குதூகலமான ஒரு பாட்டு வரணும், சந்தோஷமான ஒரு பாட்டு வரணும். ஹalleluya. ஆண்டவரே, உங்க சமூகத்துல நன்றியோட இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தரப்போகிறதற்காய் நன்றி. இந்த 100 நாட்களும் உங்க நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதாகப்பா. எங்க ஆலயத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இந்த பட்டணத்திலே இன்னும் ஏராளமான ஜனங்கள் உண்டு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை காடைகளை கொண்டு வந்து நிரப்பினது போல தேவ ஆலயத்தில் ஜனங்களை கொண்டு வந்து நிரப்புங்கப்பா. இந்த சத்தம் இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சத்தம் இனியும் லட்சங்களுக்கு போய் சேருவதாகப்பா. இந்த திருச்சபையினுடைய இடத்திற்காய் ஆண்டவரே, கட்ட வேண்டிய அந்த மீதி தொகைகளையும் கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை எங்களுக்கு திறக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். கடைசி 40 நாட்களும் உங்க மகிமை பகிரங்கமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.